இது குறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தாவேக செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு விஜய தேர்வு செஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு மும்முனை போட்டி நிலவு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? 4 முனை போட்டி திரு சீமான் அவர்களை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுல முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற அந்த பத பிரயோகம் வாக்கு அரசியலில் கிடையாது. குறிப்பாக நமது பிரதிநிதி ஜனநாயக முறையில அது கிடையாது. மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் என்று சொல்லப்பட்டாலும் எல்லோருமே எம்பிக்கள் தான். எம்பிக்கள் கூடி ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பார்கள், எம்எல்ஏக்கள் கூடி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுப்பார்கள். ஏற்கனவே இப்போது தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திமுக கூட்டணியில அவர்தான் முதலமைச்சர் முகம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஏனென்றால் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி தொடர என்றுதான் வாக்கு கேட்பார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்கிற அறிவிப்பு ஏற்கனவே வந்துவிட்டது. அப்படியான சூழ்நிலையில் விஜய் அவர்களுக்கு வேறு வழி இல்லை. அவரை பொறுத்தவரையில் அவரது கட்சி இப்போது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கு ஓட்டு கேட்க வேண்டும். அது காரிய சாத்தியம் அல்ல. திரை நட்சத்திரங்கள் எப்போது அரசியல் கட்சி துவங்கினாலும் தங்களை பற்றிய மிகை மதிப்பீடு இருக்கும். அரசியலில் தங்களுக்கு பெரிய ஆதரவு இருப்பதாக அவர்கள் நினைப்பார்கள். தேர்தல் முடிவு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகுதான் உண்மையான ஆதரவு, உண்மையான சதவீதம் எல்லாம் நமக்கு தெரியும். அது வரைக்கும் கனவு உலகில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதுதான் திரை நட்சத்திரங்களின் வாடிக்கை. காரணம் அவர்கள் வருகிற உலகம் அந்த ஜிகினா உலகத்திலிருந்து வரும்போது பல ஜிகினா கனவுகள் இயற்கையாகவே ஏற்படும், ஜரிகை கனவுகள். எனவே விஜய் கட்சி அல்லது அவர்களது செயற்குழுவிலே எப்படியான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதிலே ஆச்சரியமில்லை. ஆனால் இதிலே திமுகவுக்கு ஒரு அனுகூலம் இருக்கிறது. என்னவென்றால் இந்த பேட்டில் லைன்ஸ் இப்போது தெளிவாக இருக்கிறது. போர்க்கோடுகள் தெளிவாக வரையப்பட்டு விட்டன. ஆக பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியின் எதிர்ப்பு வாக்குகள் முழுமையாக விஜய் அணிக்கு போகாமல் தவிர்ப்பதற்கு திமுகவால் முடியும். அதே போல விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கியில் ஒரு பகுதி தனக்கு வர வேண்டும் என்று அவர் கணக்கு போட்டு காய் நகர்த்துகிறார். ஒட்டுமொத்தத்திலே 2026 தேர்தல் இப்படித்தான் போகும் என்பதற்கு இப்போதே சூசகம் அல்ல, தெளிவாகவே தெரிந்துவிட்டது. இப்போ உங்களுடைய கணிப்புல ஒரு 4 முனை போட்டியை நோக்கி தமிழகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ விஜயோட இந்த ஸ்டாண்ட் அப்படின்றது இந்த கட்சிகளுக்கு எந்த கட்சிக்கு பிளஸ், எந்த கட்சிக்கு மைனஸ் அப்படின்னு பாக்குறீங்க? பொதுவாக நான் பார்த்த வகையிலே 4 முனை போட்டி வைத்தால் 5வது முனையும் விடும். 4 முனைகளிலும் இடமில்லாத கட்சிகள் என்ன செய்யும்? உதாரணமாக திரு டிடிவி அவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள், இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் தனி அணியாக போட்டியிட்டால் அது 5வது அணியாக மாறிவிடும், அல்லது விஜய் அணிக்கு போக வேண்டும். ஆனால் டிடிவி அவர்கள் விவேகானந்தருக்கெல்லாம் விவேகானந்தர் பிறந்த தினத்துக்கு திராவிட இயக்கத்தின் அரசியல்வாதி இன்றைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்பு தான் இப்போதைக்கு தெரிகிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அவர் எடுக்கிற நிலைப்பாட்டில் அவரது லாபத்தை மட்டும்தான் அவர் கணக்கில் எடுத்திருப்பார். அதாவது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போகக்கூடாது, அதே போல பாரதிய ஜனதா எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையாக போகக்கூடாது என்பது அவரது கணக்கு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வாக்கு அரசியல் அல்லது தேர்தல் அரசியல் என்பது கல்ச்சுரல் வார், கலாச்சார யுத்தம். இந்த கலாச்சார யுத்தத்திலே அதிகாரத்துக்கான போட்டி இருக்கும். ஆனால் சில உயிர் மூச்சு கொள்கைகள் என்பது வெறுமனே அதிகாரத்துக்கான போட்டியில் மட்டுமே முடிவடைந்து விடாது. அப்படி என்றால் விஜய் யாருக்கு பிளஸ் யாருக்கு மைனஸ் என்கிற கேள்விக்கான விடை என்பது விஜய் அவர்களின் ஓட்டு எந்த அளவுக்கு பெறுகிறதோ அது திமுகவுக்கான பிளஸ் என்றுதான் நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.